பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வீட்டில் கணவன் மனைவி சண்டை ஒண்ணு, ரெண்டாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை பேசுறது இல்ல, மூணாவது அப்பாவுக்கும் பொண்ணுக்குமே சண்டை பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த மாதிரி வீட்டுல எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை, எப்ப பாரு சண்டை. கணவன் சண்டை போட்டு போய் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கே வரல. அந்த மாதிரி ஒரு சண்டை இருக்கு. மனைவி தனியாவும் கணவன் தனியாவும் இருக்காங்க. இரண்டு பேருக்கும் சேரணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா வெளிக்காட்டுவதற்காக ஈகோ மறைச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, பசங்களோட என்ன தெரியுமா, எங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு. சோ இவ்வளவு ஆதங்கம். இது கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சண்டை நடக்குதா, அந்த சண்டை வராம இருக்கிறதுக்கான என்ன வழி, பிரிந்தவர்கள் சேருவதற்கான என்ன வழி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்க உறவு முறை ஒன்றாக இருக்கும்போது ஒன்றா இருப்பாங்க, சின்ன வயசுல ஒன்னா இருப்பாங்க, எல்லாம் அவங்கள பிரிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லா பாசமும் இருக்கும். அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, காலையில அடிச்சுப்பாங்க, நைட்டு பார்த்தா அக்காவும் தங்கையும் கட்டி பிடிச்சி படுத்து தூங்குவாங்க. அவ்வளோ பாசம் இருக்கும், ஆனா அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும், அக்காக்கு கல்யாணம் ஆகும், தங்கைக்கு கல்யாணம் ஆகும், ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தையை அத்து போயிடும். பேச்சுவார்த்தையே இருக்காது. ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம், அந்த விஷயத்துல சண்டை போட்டு சுத்தமா பேச்சுவார்த்தை இல்லாமே போயிடுவாங்க. அப்போ சின்ன வயசுல பெட்ல படுத்ததெல்லாம் மாயையா, யோசிக்க தோணும்ல. அப்ப பாசமா இருந்தாங்களே அது என்ன, இன்னைக்கே அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. காரணம், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த பூஜை ரூம்ல கூடாதது, தேவையில்லாதது இருப்பதற்கு காரணமாக கூட இருக்கலாம். அப்போ இந்த பூஜை ரூமை நம்ம எந்த அளவுக்கு சென்சிட்டிவா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நீட்டா, எந்த அளவுக்கு அழகா ஒரு விளக்கேற்றி வைத்துக்கிறோமோ அந்த அளவு உங்க வீடு சுபிக்ஷமா இருக்கும், சண்டை வராது, சச்சரவுகள் வராது. ஏங்கிறத சொல்றேன், நானு எப்படி வச்சுக்கிறது சொல்றேன், வராது. இப்ப எப்படி அந்த பூஜை ரூமை மெயின்டைன் பண்ணலாம், பாயிண்டா சொல்றேன் கேளுங்க. நீங்க எல்லாம் பண்றீங்க கரெக்ட், இருந்தாலும் நான் சொல்லதுல ஒன்னு ரெண்டு தப்பு இருந்தா தயவு செய்து திருத்தி வச்சுக்கலாம்ல. நல்லது யார் சொன்னாலும் கேட்கத்தான் வேண்டும், கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பூஜை ரூமை பார்க்க வேண்டிய பார்வை, ஏதாவது பூஜை ரூம்ல அழுக்கு இருக்கா, ஒட்டடை இருக்கா, என்ன இருக்கு, நீட்டா இல்லையா பாருங்க. இரண்டாவது, நீங்க இந்த விளக்கு திரி, எண்ணெய், அப்புறம் இந்த ஊதுபத்தி இதெல்லாமே மேல 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 வச்சிருக்கீங்க, அப்படி வைக்காதீங்க. எல்லாம் ஒரு ரேக்ல அழகா உள்ள வச்சுக்கோங்க. நீங்க அடுத்து சொன்னீங்க, நான் கிச்சன்ல ஒரு ரேக்ல தாங்க நான் வச்சிருக்கேன் சாமி ரூமு. அப்ப இந்த ஊதுபத்திலாம் எங்கெங்க வைக்கிறது, கீழே கிச்சனுக்கு கீழே எங்கேயோ கீழே ஒரு மேடையில வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கொண்டு, ஏன்னா திரி அந்த டயத்துல எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், என்ன அந்த நேரத்துல இருக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் படாதீங்க, அழகா கீழே வச்சுக்கோங்க. மேல சாமி ரூம்ல விளக்கும், சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழமும், அதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. நீட்டா இருக்கணும் சாமி ரூம். அந்த சுவாமி எல்லார் வீட்லயும் பார்த்திருக்கேன், பயம் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, குப்பை, ஏகப்பட்ட குப்பை இருக்கும். ஏன், நாளைக்கு எடுத்துக்கணுமே, நாளைக்கு வேணவே வேணாம். இல்ல அழகா ஒரு ட்ரேல போட்டு அழகா அந்த ட்ரேல எல்லாத்தையும் வச்சு கீழே வச்சிருங்க. உங்க சாமி ரூம் பயங்கர நீட்டா இருக்கணும். விளக்கு மட்டும்தான் எரியணுங்க, விளக்கு மட்டும் அழகா எரிஞ்சா போதும். 1 hour இல்ல 1.5 hours அந்த விளக்கு நீட்டா எரிஞ்சா அவ்வளோ நல்ல சுபீட்சம் கிடைக்கும். அந்த விளக்கு எப்படி ஏத்தலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏத்துங்க. இல்லைன்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி இந்த எண்ணெயில போட்டு ஏத்தி பாருங்க, அவ்வளோ உங்க வீடு வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு 2 ஊதுபத்தியாவது ஏத்துங்க வீட்டுல. உங்க வீட்டுல இந்த வாசனை தான் வேணும். இந்த சுவாமியோட கடாட்சம் இருக்கணும்னா எப்படி, அந்த வீடு காலங்காத்தால எழுந்திருக்கணும். காலங்காத்தால எழுந்திரிச்சு ஏத்தினாதான் அந்த வீடு நல்லா இருக்கும். நீங்க சரிப்பா நல்லா தூங்கிட்டு 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன்,
8 மணிக்கு ஏந்திரிச்சு 10 மணிக்கு ஏத்துற விளக்குனா சோம்பேறித்தனம் வந்துடும், ஏத்த மாட்டோம். அப்ப என்ன பண்ணோம்? காலங்காத்தால ஏந்திரிச்சு அந்த விளக்கேத்திட்டு ஊதுபத்தி ஏத்தி நீட்டா, விளக்குங்கிறது நீட்டா இருக்கணும். ஒரு திரியை எடுத்து வெளில போறதுக்கு பத்தி விளக்குக்குள்ளேயே போட்டிருப்பாங்க, அடுத்த திரி போடுவாங்க. விளக்க பார்க்கும்போது குப்பையும் கூலமுமா இருக்கும் விளக்கு. தயவு செஞ்சு அப்படி வைக்காதீங்க. எரிஞ்ச திரியை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. எப்பொழுதுமே உங்க வீட்டு பூஜை ரூம்ல சந்தனம் ஒரு கப்பு, குங்குமம் ஒரு கப்பு 100% இருக்கணும். இதுல மாற்றமே கிடையாது. 100% சந்தனம், குங்குமம், மஞ்சள் 3மே இருக்கணும். உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா முதல்ல நீங்க கொடுக்கக்கூடியது சந்தனமும் குங்குமம் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்து உட்காந்து வச்சிருங்க. சுமங்கலிகள் வராங்களா வீட்டுல, தம்பதியா வருவாங்க, யாரா இருந்தாலும் முதல்ல சந்தனம் குங்குமம் கொடுத்து உட்காருங்கம்மா, வரவேற்பு. போகும்பொழுது சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்போம், அது வேறு. வரும்பொழுது உட்காந்து வச்சிருங்க. பூஜரும் எக்காரணத்தை கொண்டு நீட்டா இருக்கணும். குப்பைகள் இருக்கக்கூடாது. நேத்தி போட்ட பூ அப்படியே இருக்கு, உதிரி பூ அப்படியே எடுத்துக்கலாம், நாளைக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப சோம்பேறியா இருக்கு. பாக்கி வேலை செய்யலாம் சோம்பேறி இருக்காது. ஆனா அந்த பூவை கிளியர் பண்ணும்போது மட்டும் சோம்பேறித்தனம் வரும். அதெல்லாம் எடுத்துடுங்க. எண்ணெய் கீழே தான் இருக்கணும், திரி கீழே தான் இருக்கணும். இதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா உங்க வீட்டுல ஏங்க சண்டை சச்சரவு வரப்போது? வராதுங்க, வரவே வராது. நீங்க எவனும் சொல்லலாம், இது என்ன மூட நம்பிக்கையா பேசுறீங்க? ஒரு எண்ணெய் அங்க வச்சா வருமா? வரலாம். வைப்ரேஷன் தான் வாழ்க்கை. எண்ணெய்கள் எல்லார் வீட்லயும் பாருங்க, முக்காவாசி வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல அந்த விளக்கு மட்டும் அழகா எரியும், ஒண்ணுமே இருக்காது. சாமி படம் இருக்கும், நைவேத்தியம் பண்ண பழம் இருக்கும், இல்ல திராட்சை முந்திரி இவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் கீழே போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுல சண்டை வராதா? உங்க அளவுக்கு சண்டை வராது, பிரியிற அளவுக்கு சண்டைகள் வராது. இருக்கும், எல்லார் வீட்லயும் சண்டை இருக்கும். ஊடல் இருந்தால்தான் மட்டுமே கூடல் இருக்கும். ஊடலும் இல்ல கூடலும் இல்லைன்னா அங்க பேச்சுவார்த்தையே இருக்காது. அதனால நமக்கு முடிஞ்ச அளவு ஓரளவு சண்டைகளை தவிர்த்து வாழலாம். சண்டை போடணும், அன்பு சண்டை 1000 இருக்கும், அதான் வாழ்க்கை. சண்டையே போட மாட்டோம் அப்படின்னா நீங்க பேசவே மாட்டீங்கன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தைகள் இருந்தாதான் சண்டைகள் இருக்கும். மனஸ்தாபங்கள் கூடாது, சண்டைகள் இருக்கலாம். ரைட்டா? அன்பு சண்டைகள் 1000 உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். தினமும் ப்ரே பண்ணும். உங்களுடைய குடும்பத்துக்காக நீ ப்ரே பண்ணும். அதை கூட இதை கூட அது வேணவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை கடவுள்கிட்ட நின்று கை கூப்பி, ஆண்களோ பெண்களோ சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆண்களோ பெண்களோ போய் நேர கை கூப்பி, என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு குலதெய்வத்துக்கு இருக்குன்னு சொல்லுங்க, உனக்கு இருக்குன்னு சொல்லுங்க, உங்க இஷ்ட தெய்வத்துக்கு இருக்கு. வேற எதுவுமே பண்ண வேண்டாங்க. பெரிய மந்திரங்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பெரிய மந்திரம் சொல்லிதான் சுவாமியை வழிபடணுங்கிற அவசியம் கிடையாது. மனசு நிலைப்பாடு, மனதை கொண்டு போய் பெருமாளிடம் கொண்டு போய் சொல்ல. பெருமாள்னா நான் என்ன எல்லாரும் சொல்லலாம், பிள்ளையார், முருகன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களோட கொண்டு போய் நீங்க சின்க்ரனைசேஷன் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செம்ம ஸ்வீட்டா சுலபமா அழகா இருக்கும். சண்டைகள் வராது. இருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல, தினமும் கை கூப்புங்க, விளக்கேத்துங்க, நீட்டா வைங்க பூஜை ரூமை. எந்த ஒரு அழுக்குமே இருக்கக்கூடாது. அப்ப உங்க மனசு எவ்வளவு குதூகலமா இருக்கும். எந்த அழுக்கும் இல்லாம என்ன எல்லாம் கீழே இருக்கணும். ஒண்டி விளக்கு மட்டும் பெருமாளுக்கு அப்படியே எரியணும். அந்த விளக்கொலியில நீங்க உங்களுடைய போட்டோல இருக்கிற தெய்வத்தெல்லாம் பாருங்க, கண்களை மூடுங்க. என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவரையும் நல்லபடியாக வாழவை தெய்வமே, எல்லாருக்கும் போய் சேரும். செய்யுங்க, சுபிக்ஷமான வாழ்க்கை. செய்றீங்களா? அப்ப உங்க வீட்டுல சண்டையும் வராது, சச்சரவும் வராது, பிரிவு வராது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். எந்த பரிகாரமும் வேணாம், இந்த பூஜை ரூம் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. மனசு லேசாகும், மனசு லேசா இருக்கும். பிரியவர்கள் சேருவதற்கான வழியும் பிறக்கும். செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, பிரிந்தவர்கள் சேருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒலி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.